ஹின்னா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள். வயதான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் பயன்படுத்துவேன், அல்லாஹ்விற்கே நான் அந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஹின்னா அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுடைய புத்தகம் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 35 36வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இத் காலத் இம்ரஅத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள், ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், என் வயிற்றில் எந்த குழந்தை உதிக்கிறதோ, என் வயிற்றில் எந்த குழந்தையை நான் சுமக்கிறேனோ அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன். ஃபதகப்பல் மின்னி, என்னிடத்திலிருந்து அதை அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ், இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நீ செவியேற்கக்கூடியவன், நீ அனைத்தையும் அறியக்கூடியவன். ஃபலம்மா வதஅத்ஹா, அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்ததற்கு பிறகு காலத் ரப்பி இன்னி வதஅதுஹா உன்ஸா, யா அல்லாஹ், நான் பெற்றெடுத்தது எந்த குழந்தை? பெண் குழந்தை. நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று, ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டது. அல்லாஹ் கூறுகிறான், வல்லாஹு அஅலமு பிமா வதஅத், அல்லாஹ்விற்கு தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுத்தாள் என்று. வலைஸ ذكر كالأنثى, ஆண்களை போன்று பெண் குழந்தை கிடையாது, ஆணை போன்று பெண் கிடையாது. وإني سميتها مريم, அந்த பெண் சொல்கிறாள், ஹின்னா அவர்கள் சொல்கிறார்கள், وإني سميتها مريم, இந்த பெண்ணிற்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். மரியம் என்றால் தூய்மையானவள், சுத்தமானவள் என்று அர்த்தம். وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வாகிய உன்னிடத்தில் இந்த பெண்ணை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஷைத்தானுர் ரஜீம் இந்த பெண்ணை தீண்டுவதிலிருந்து. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள். இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை மறந்து விடுகிறது. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர குழந்தை ஆரோக்கியமான முறையில் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விழிப்பை தருவானாக. இது மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும். அதைத்தான் இம்ரானுடைய மனைவியிடமிருந்து நம்முடைய சமூகம் பெற வேண்டிய படிப்பினையாகும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் ஷைத்தான் தீண்டுவான், இயற்கை அது. ஆனால் ஷைத்தான் தீண்டக்கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதலாக அழுகிறது, தூதருடைய வார்த்தை. ஆனால் அழாமல் பிறந்த, ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் 2 குழந்தைகள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த இருவரும் தான் இந்த பூமியில் அழாமல், ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.